போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அந்த உண்மையை முழுதுமாக உணர்ந்து அதனை விசுவாசித்து அதனை நாம் நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் பரிசுத்தத்துக்கு நம்ம வழி நடத்துகிறது. அதை பற்றிய அறிவு நம்ம பரிசுத்தத்துக்கு வழி நடத்துகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றையே வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறத நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டியது என்ன? ரோமர் 8:24 இந்த வேத வார்த்தையை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையை பற்றித்தான் சொல்லப்படுகிறது. அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். அந்த நம்பிக்கையைத்தான் நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த நம்பிக்கை காண்கிறத நம்புகிறதல்ல, காணாததை நாம் நம்ப வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காணாததை நான் நம்புகிறதா இருந்தால் அது வரும் வரைக்கும் நாம் அதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம், ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவதென்ன? ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவதென்ன? நாம் ஜெபத்திற்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கள் நண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து வெளியேறப்பெற்ற அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக மக்கள் நண்டைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீர் எங்களை முடிசூட்டினீர். அதற்காக நண்டைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. அதற்காக நண்டைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக நண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
இப்போ கடைசி செய்தியில் இறுதியாக ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யோவான் 10:28-29 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதன் பொருளை நாம் தெளிவாக அறியவில்லையாயிருந்தால் ஒரு பொய்யான உபதேசம் நடைமுறையில் இருக்கிறது. பிசாசானவன் ஒரு பொய்யான உபதேசத்தை உருவாக்கி அநேகமான சபைகளிலே அந்த உபதேசம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது என்னென்று சொன்னால் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு. அதாவது ஒருவன் ரட்சிக்கப்பட்டானாயிருந்தால் அவன் நிச்சயமாக பரலோகம் போகிறான். ஆனபடியால் அவன் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி அநேகமான போதகர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பொய்யான உபதேசம். அப்படி அது உண்மையாயிருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது பொய்யானபடியால் அதை நம்பி ஏராளமான ஜனங்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதாக நம்பி இப்போ மரித்தவுடனே ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இது ஒரு பொய்யான உபதேசம், இப்போ நடைமுறையில் இருக்கிற உபதேசம். அப்போ யோவான் 10:28-29 சொல்லப்பட்டது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து இந்த பொய்யான உபதேசத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ இது ஒரு வாக்கு தத்தம். இந்த வேத வாக்கியத்தை பின்தொடர்கிறது. என்னை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன். அது எந்த சூழ்நிலையிலும் நிகரற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. எந்த விசுவாசியும் ரட்சிப்பை பொறுத்தளவில் தேவன் தனது மனதை மாற்றி கொள்ளுவார் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஒருவன் ஏற்றுக்கொண்டால் சடுதியாக தேவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுவாரோ என்று சொல்லி ஒருவனும் அந்த மாதிரி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ வெளியிலே இருக்கிற வேறு எந்த சக்திகளும் பிசாசோ உலகமோ அதனை ஒருபொழுதும் ஆண்டவருடைய கையிலே இருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்போ அதே நேரம் ஒருவன் விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவன் தான் விரும்பினால் அந்த அவற்றை கையை விட்டு தான் வெளியால் வரலாம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. நான் எடுக்கிற தீர்மானத்தினால அவற்றை கையை விட்டு வெளியால் வர எனக்கு உரிமையை அவர் தந்திருக்கிறார். அந்த உரிமையை நான் தவறாக உபயோகித்தால் அவருடைய கையை விட்டு நான் வெளியால் வர முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தை விட்டு நாம் எடுத்து கொள்ள முடியும். கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் கோடிக்கணக்கான மனுஷர் அப்படி செய்துள்ளார்கள். ஆதாமிலிருந்து இன்று வரை அநேகமான விசுவாசிகள் அப்படி செய்துள்ளார்கள், அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். பிசாசினுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய வழியை அறியாமல் இருப்பதன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவருடைய கையை விட்டு வெளியால தங்களை இழுத்து கொள்கிறார்கள்.
அப்போ அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமையை பற்றி இங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. அவர் எவனையும் எல்லாரையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த மனுஷனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நம்முடைய விசுவாசம் இருக்கும் பொழுது அவருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அதனை செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை என் பிதாவின் கைகளில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இதுதான் அநேகமான ஜனங்கள் தவறாக விளங்குறதுக்கு இந்த வசனத்தை தவறாக விளங்கி கொள்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கும் பொழுது அவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். அவன் பிதாவினுடைய பாதுகாப்பையும் உடையவனாக இருக்கிறான். ஆனால் அவன் தனக்குள் தீர்மானித்து தானாக அவருடைய கையை விட்டு விலக விருப்பமானால் விலகி கொள்ளலாம். அதற்கு அவர் அப்படி செய்ய வேண்டாம் என்று ஆலோசனை கூறுவார். ஆதியாகமம் 2:17 ஆலோசனை கூறியிருக்கிறார். ஆதாமுக்கு ஆலோசனை கூறியிருக்கிறார். அப்போ இப்படி இருக்க ஆதாம் போன்று ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவரை விட்டு விலக விரும்பினால் அவர் அதற்கு தடை செய்வதில்லை. கிருபையை ஒருவன் தவறாக அர்த்தம் கொள்வது அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றோ அது கொள்ள நோய் போல பரவி இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்பிக்கை உத்தரவாதத்தை அளிக்கிறது. ரட்சிப்பின் பரிபூரணம் நிச்சயமாக வருகிறது என்ற அந்த உத்தரவாதம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால் உத்தரவாதத்தை கொடுக்கிறது. ரட்சிப்பினுடைய பரிபூரணம் நிச்சயமாக வருகிறது என்று அந்த உத்தரவாதம் உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்பொழுது அது வரும் என்பது மனிதனுடைய புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி 2 கொரிந்தியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கூடாரத்திலிருந்து நாம் பாரம் சுமந்து தவிர்க்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் இந்த மாதிரியாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க ரட்சிப்பின் பூரண பலன் இனி வருங்காலத்திலேயே தங்கி இருக்கிறது என்று அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறது. ஏனெனில் ரட்சிக்கப்பட்ட நாம் நீதிமான்களாக நியாயப்படுத்தப்பட்டோம். 1 கொரிந்தியர் 6:11 பரிசுத்தப்படுத்தப்பட்டோம். 1 கொரிந்தியர் 6:11 தொடர்ந்து பரிசுத்தப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 ஆயினும் இன்னும் நாம் மகிமைப்படவில்லை. வரப்போகும் உயிர்த்தெழுதலின் போதே அது சாத்தியமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:15-18 1 கொரிந்தியர் 15 தெளிவாக இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காணப்படுகிறத நம்புகிறது நம்பிக்கை அல்ல.
ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டியதென்ன என பவுல் அப்போஸ்தலர் இங்கு சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பின் பலாபலன்களில் சிலவற்றையே நாம் அனுபவிக்கிறோம். சிலவற்றையே நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம். சிலவற்றை நாம் நேரடியாகவும் காண்கிறோம். அவற்றை காண்கிறதுனால் அதில் நம்பிக்கை வைக்க வேண்டியதில்லை என்றே பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ ரட்சிப்பினுடைய பூரணமான பலன் இன்னும் கொடுபடவில்லை. இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். பூமியில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த ரட்சிப்பினுடைய பூரண பலன் இன்னும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ அதை இன்னும் நாம் காணவில்லை. அந்த காணாத விஷயங்களில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பூரணமான பலன் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்போ பூரணமான பலன் எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது. அப்போ அது கிடைக்கும் என்று வேதவாக்கியம் சொல்லி இருக்கிறபடியினால அதில் நாம் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையினால் நாம் காத்திருக்க வேண்டும். அதை ஆராய முடியும், விசுவாசத்தினால் மட்டுமே அது முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை ஏசையா தீர்க்கதரிசி 64 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என கூறியிருக்கிறார். அப்போ ஏசையா 64:4 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமானவர்கள் உமக்காக காத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நீர் செய்ய போகிறத கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் நடக்க போதும். ரட்சிப்பினுடைய பூரண பலனை நாம் அனுபவிக்கவே போகிறோம். ஆனபடியால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கையை நீங்கள் விட்டுடாமல் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதனைத்தான் ஏசையா 64:4 சொல்லப்பட்டிருக்கு. தற்பொழுது வேகமாய் பரவி வரும் ஒரு உபதேசம், பொய்யான உபதேசம், தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் எதிராக பிசாசானவன் ஒவ்வொரு பொய்யான உபதேசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொய்யான உபதேசம் மேற்கூறிய வேத வாக்கியம். அதென்ன மேற்கூறிய வேத வாக்கியம்? ஏசையா 64:4 சொல்லப்பட்டிருக்கிறத முற்று முழுதும் நிராகரித்து மனுஷ ஞானத்தையும் மனுஷ கற்பனைகளையும் மேம்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் யாக்கோபு அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததென்று யாக்கோபு 3:15 சொல்லியிருக்கிறார். அப்போ அது என்னவென்றால், கிறிஸ்தவம் அரசியல் தலைவர்களை தெரிவு செய்வதன் மூலம் 1000 வருஷ கால ஆட்சியை உறுதிப்படுத்த முடியும் என கிறிஸ்தவம் அரசியல் தலைவர்களை தெரிவு செய்வதன் மூலமாக 1000 வருஷ கால ஆட்சியை உறுதிப்படுத்த முடியும் என்றும், அதை நிறைவேற்றிய பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாரும் என்று அழைக்க முடியும் என்றும் அநேகமான கிறிஸ்தவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உபதேசத்துக்கு பேர் ராஜ்யம் இப்பொழுதே என்றது தான் இந்த பொய்யான உபதேசம். அப்போ இந்த பொய்யான உபதேசத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் அரசியல் தலைவர்களை தெரிவு செய்வதன் மூலம் 1000 வருஷ கால ஆட்சியை உறுதிப்படுத்தலாம். அது நிறைவேறிய பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாரும் என்று சொல்லி அழைத்தால் அவர் வந்து இந்த பூமியில் 1000 வருஷ கால ஆட்சியை அவர் நடத்துவார் என்று சொல்லி. அப்போ இதெல்லாம்
எல்லாம் பிசாசினுடைய போதகம், பிசாசினுடைய உபதேசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உபதேசத்துக்கு பேர் என்ன? ராஜ்யம் இப்பொழுதே, ராஜ்யம் இப்பொழுதே என்ற இந்த பொய்யான உபதேசம் இதனை வலியுறுத்துகிறது. அப்போ இந்த வழியாகத்தான் நாங்கள் 1000 வருஷ கால ஆட்சியை உறுதிப்படுத்த முடியும். கிறிஸ்தவர்கள் இதுக்குள்ள அரசியலுக்குள்ள ஈடுபட்டு ஏராளமான ஜனங்களை கிறிஸ்தவுக்குள்ள சேர்ப்பதன் மூலம் 1000 வருஷகால ஆட்சியை உறுதிப்படுத்தி அவரை வாரம் இனி சரி நாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டோம், நீர் வாரம், நீர் வந்து ஆட்சியை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அவர் வந்து ஆட்சியை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி ஒரு பொய்யான உபதேசம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இதன் நிமித்தம் சுவிசேஷத்தை கைவிட்டு அரசியலில் அநேக கிறிஸ்தவர்கள் மும்மரமாக ஈடுபடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது சுவிசேஷத்தை பின்பற்றாமல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராமல் அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனை விட்டு விலகி அவர்கள் அரசியலுக்குள்ள பங்கு பற்றி இந்த ராஜ்யம் இப்பொழுதே என்ற அந்த பொய்யான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் அரசியலில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறார்கள். எவ்வளவாய் அந்த விசுவாசம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது, எவ்வளவாய் அந்த விசுவாசம் திசை திருப்பப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக எதுவும் வேதத்தில் கூறப்படவில்லையானபடியினால் நிச்சயமாக இது பிசாசினுடைய உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4:1 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யான உபதேசங்களும் அர்த்தமற்ற வியாக்கியானங்களுக்கு மூல காரணம் கிறிஸ்துவை பற்றிய தவறான புரிந்துணர்வே. கிறிஸ்துவை பற்றி தவறான முறையிலே அறிந்து, தவறான முறையில் விளங்கி, அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியவும் இல்லை, அதை புரியவும் இல்லை, அதை உணரவும் இல்லை, அதை விசுவாசிக்கவும் இல்லை. அப்போ அதன் நிமித்தம் அவர்கள் பொய்யான வியாக்கியானங்களும் அர்த்தமற்ற வியாக்கியானங்களையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு கிறிஸ்துவின் சிலுவை பெருமிடறலாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை பெருமிடறலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:18-23 இது பற்றி தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கார். எப்படி அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை இடர்களாக இருக்கிறது என்பதை பற்றி 1 கொரிந்தியர் 1:18-23 சொல்லப்பட்டதை பார்ப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே
தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:18-23 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க உண்மை என்னவெனில் எழுதியிருக்கிறபடி, எங்கே எழுதியிருக்கிறது? ஏசையா 64:4 எழுதியிருக்கிறது. என்ன மாதிரி எழுதியிருக்கிறது? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசையா 64:4 சொல்லப்பட்டது 1 கொரிந்தியர் 2:9 மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் இனி வரப்போகிறத நாம் கண்ட எதனுடனும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆகவே நம்பிக்கையே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இனிமேல் நாம் சந்திக்க போகிற விஷயங்கள், நாம் காணப்போகிற விஷயங்கள், நாம் அனுபவிக்க போகிற விஷயங்கள் ஒன்றையும் எதனோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த நம்பிக்கை தான் உறுதியான எதிர்பார்ப்பு என கூறுவதே பொருத்தமாயிருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு உறுதியான எதிர்பார்ப்பு என சொல்வது தான் பொருத்தமாயிருக்கிறது. அந்த விதமான எதிர்பார்ப்பு ஆரோக்கியமான இருதயத்தை நமக்கு அளிக்கிறது. அப்போ நான் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேணும். அந்த நம்பிக்கையில் நாம் பலப்படும் பொழுது அது நம்முடைய இருதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை ஏனென்று சொன்னால், அந்த நம்பிக்கை நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:15-18 சொல்லப்பட்டு கிடக்கு. 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதனை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. இதை பற்றி பவுல் அப்போஸ்தலர் தீத்து 2:11-13 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறதென தெளிவுபடுத்தி இருக்கிறார். நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் அந்த ஆனந்த பாக்கியம் நிச்சயமாய் வரும். அதற்கு பொறுமையோடு காத்திருப்போமாக. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.